Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.2ல் 9th சம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல், அதாவது ஷெல்னாலே இந்த செல்லுனாலே அந்த செல்லு வந்து இந்த செல்லுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும், அதுவும் ஹோலோஸ்பியர்லையும் இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோலோஸ்பியரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு வேல்யூ, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போனா அந்த ஸ்பியருக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பியருக்குள்ளே வந்து எம்டியாக இருக்கும். ஆனால் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா மாறும், இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் மாறும். அந்த காப்பர் செல்லுனாலே ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த செல்லுங்கிற வேர்டு வந்தாலும் நீங்கள் ஸ்பியரோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், அதுவும் ஹாலோஸ்பியரோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வேறையாக இருக்குது, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வேறையாக இருக்குது. அப்போனா ஹாலோஸ்பியருக்கு தான் சர்ஃபேஸ் ஏரியா அவுட்டருக்கு தனியாக இன்னர் தனியாக இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ரேடியஸ்க்கு தனியாக இன்னர் ரேடியஸ்க்கு தனித்தனியாக வேறு வேல்யூ இருக்கும் ஹாலோஸ்பியருக்கு மட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்யர்டு டு மேக் தி செல், அந்த செல்லு மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ வால்யூம் மெட்டீரியல் தேவைப்படுது. அப்போனா ஷெல்லோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செல்லோட வால்யூம் என்னவோ அதுதான் மெட்டீரியலோட வால்யூமாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த செல் தான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த செல்னால் என்ன? வால்யூம் ஆஃப் தி ஹாலோஸ்பியர். ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ வாங்க சாமி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லையா, முதல் எழுதிக்கோங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹாலோஸ்பியரோட ஃபார்முலா 4πr². இப்போ இது வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானால 4πr². ஆர் வந்து கேபிட்டல் ஆர்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்² போட்டுருங்க. இப்போ இந்த பையன் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 4r² is equal to 576. ஸோ r² is equal to 576/4. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் என்னதுப்பா? 144ன்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ என்னதுன்னா 12ன்னு வரும். r² is equal to 144. அப்போ ஆர்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டு, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டு ஆயிடும். 144 ரூட் எடுத்தோம்னா 12 வரும். ஸோ 12ஓட ஸ்கொயர் தானே 144. அப்புறம் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆரோட வேல்யூ 12. ஸோ 12 சென்டிமீட்டர். இது வந்து கேபிட்டல் ஆர், அதாவது அவுட்டர் ரேடியஸோட வேல்யூ. இப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 324 சென்டிமீட்டர்² கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதோட ஃபார்முலா 4πr². ஸோ ஸ்மால் r² யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ 324 சென்டிமீட்டர்². இப்போ இதே மாதிரி இங்கேயும் 5 கேன்சல் ஆயிரும். ஸோ r², 4r² is equal to 324. ஸோ r² is equal to 324/4. r² is equal to r²ஓட ஃபார்முலா இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 84ன்னு வரும். ஸோ இப்போ r is equal to போட்டோம்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ 81ன்னு வரும். தப்பாக எழுதிட்டேன், 81 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 81ன்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ இதை வந்து 81ங்கிறது என்னது? 9². ஸோ ஆன்சர் என்ன? 9ன்னு வரும். ஸோ r is equal to 9 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த கொஸ்டின் எனக்கு இருக்காங்க வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்யர்டு டு மேக் தி செல். ஸோ வால்யூம் ஆஃப் த ஹாலோஸ்பியர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் தி, அதாவது காப்பர் ஷெல்லோட வால்யூம் தான் எழுதணும். காப்பர் செல்லுன்னு எழுதலாம், இல்லைன்னா ஹாலோஸ்பியர்னே நம்ம எழுதுவோம். ஏன்னா அந்த காப்பர் செல் வந்து ஹாலோஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதனால நம்ம டேரெக்டாக
ஸ்பியர்னு இங்கே எழுதிடுவோம். எழுதிட்டு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னது? 4/3 5r³ - r³. அவசியம் கியூபிக் யூனிட்ஸ்ன்னு போடணும். ஸோ இந்த பாக்ஸு போட்டுருங்க. இல்லை நீங்கள் பிளாக் கலரில் பெனில் எழுதி கூட பாக்ஸ் போடுங்க, ஹைலைட்டாக தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாக்கானே தனியாக மார்க்கும் கொடுப்பாங்க. ஸோ 4/3ன்னு போட்டு இன்டூன்னு போட்டு இந்த 4/3 எழுதிட்டு 5ஓட வேல்யூ 22/7 போட்டு இன்டூன்னு போட்டு இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னதுப்பா 12 எழுதியிருக்கோமா? ஸோ அந்த 12 கியூப்னு போட்டு மைனஸ் ஸ்மால் ஆர் இருக்குல்லப்பா, ஸ்மால் ஆரோட வேல்யூ 9. ஸோ 9 கியூப்னு போடணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 12 கியூப். ஸோ 12 கியூப்னா 12 × 12 × 12. ஸோ 12 கியூப் தெரியுமே, 12 × 12 × 12. ஸோ 3 12 மல்டிபிள் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா 1728ன்னு வரும். அதே மாதிரி 9 கியூப்னா 9 × 9 × 9. ஸோ 3 9 மல்டிபிள் பண்ணோன்னா 729 வரும். ஸோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்? 999 வரும். ஸோ 999 வரும். இதுதான் ஆன்சர். இது ரெண்டையும் மைனஸ் தான் 999 வரும். ஸோ 3 டேபிளில் இது வந்து வரும் இல்லையா, 3 3s are 9 வரும் இல்லையா. ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். இப்போ 4 × இப்போ இந்த சைடு எழுதுறேன், எல்லா மேலே இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே ஒன்றா எழுதுறேன். 4 × 22 × 333 /7 போட்டுறோம் கீழே. ஸோ இப்போ இந்த 3 நம்பருமே மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 29304ன்னு வரும். ஸோ கீழே 7 போடணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா 4186.285 cm3ன்னு போடணும். ஸோ இதை வந்து ரவுண்டாக எழுதுனோம்னா 4186.29 cm3ன்னு போடணும். ஸோ ஆன்சர் எழுதிட்டு வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் டு மேக் தி காப்பர் cell is equal to 4186.29 cm3. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.